வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்தச் சென்னியும் தந்த முருகப்பெருமானுடைய அந்த திருவருளை பணிந்து கொண்டு இந்த சந்நிதியான ஆசிரம சமூகத்தை சிறந்த முறையிலே வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மோகனதாஸ் சுவாமிகளினுடைய அந்த குருவருளையும் வேண்டி இங்கே வருக வந்திருக்கின்ற சான்றோர்கள், முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இன்றைய நாள் எங்களுடைய வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த ஞான சுடர் என்ற உயர்ந்த ஒரு ஆன்மீக பொக்கிஷத்துக்கு வெளியீட்டுரை ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே எனக்கு கிடைத்தமையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு உயர்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய சைவ தமிழ் பண்பாட்டு பாரம்பரியங்கள் விழுமியங்களை அழிந்து போக விடாமலுக்கு ஆவணப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இந்த ஞான சுடர் 2 தசாப்தங்களை தாண்டி 3வது தசாப்தத்தை நோக்கி மிகவும் சிறப்பான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் இந்த முருகப்பெருமானுடைய திருவருளினாலே எங்களுடைய மோகனதாஸ் சுவாமிகளினுடைய அந்த வழிகாட்டலோடு பலருடைய கூட்டு முயற்சியாக கூட்டு பொறுப்பாக இந்த உயர்ந்த ஞான பொக்கிஷம் எழுந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஞான சுடர் என்ற அந்த பெயரானது உண்மையிலேயே ஒரு உயர்ந்த ஒரு நாமமாக அமைந்திருக்கிறது. இந்த ஞானம் என்றாலே அது ஒரு ஆழ்ந்த பொருளுடையதாக இருக்கின்றது. அறிவு என்று சாதாரணமாக சொன்னாலும் உண்மையிலேயே அது சாதாரண அறிவல்ல, மெய் அறிவு தான் ஞானம். அந்த ஞானத்தினுடைய ஒளியை பரப்புகின்ற ஒன்றாக இந்த ஞான சுடர் அமைந்திருக்கிறது. சாதாரண அறிவு வேறு, ஞானம் வேறு. சாதாரண அறிவு வெளியிலே இருந்து எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஞானம் உள்ளுக்கிருந்து வெளியிலே வருவதாக இருக்கும். இதிலே பேசிக்கொண்டிருப்பது ஞானம் அல்ல, பேசாமல் இருப்பதுதான் ஞானம் என்று எங்களுடைய பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஞானம் என்பது மோன நிலை என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஞானம் எங்களுக்குள்ளே வருகின்ற போது பேசாத நிலை தானாக வந்துவிடும். ஆசா நிகழம் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று அருணகிரிநாதர் அழகாக சொல்லுகின்றார். அப்ப அந்த பேசாத அனுபூதி நிலை வருவதற்கு இத்தகைய ஞான நூல்கள் எங்களுக்கு ஒரு உயர்ந்த வழிகாட்டியாக இருக்கிறது. அத்தகைய ஞானம் எங்களுக்கு வர வேண்டும் என்றால், அந்த ஞான ஒளி எங்களுக்கு வர வேண்டும் என்றால், முதலிலே எங்களுடைய உள்ளத்திலே பக்தி வர வேண்டும். அந்த பக்தி உச்சநிலை அடைகின்ற போது அது ஞானமாக பரிணமிக்கின்றது. அந்த பக்தி உச்சநிலைக்கு வர வேண்டும் என்றால் முதலிலே நல்ல செயல்கள் வர வேண்டும். எனக்குரிய கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும். அப்ப எனக்குரிய கடமை என்னாலே சரியாக செய்யப்படுகின்ற போது, மற்றவர்களுக்கு பணி செய்கின்ற போது அந்த பணியினாலே எங்களுக்குள்ளே அன்பு உண்டாகின்றது. அந்த அன்பு பக்தியாகின்றது. அந்த பக்தி உயர உயர அது ஞானத்துக்கு எடுத்து செல்கின்றது. அதனாலே தான் பகவத்கீதை கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று வகுத்திருக்கின்றது. எங்களுடைய இந்த ஆசிரமத்தினுடைய சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த கடமைகளை, அதாவது மக்களுக்குரிய சேவைகளை ஒரு மகேசன் சேவையாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்.
அப்படி அந்த சேவைகளை அவர் ஆற்றுகின்ற போது அந்த சேவை அவருடைய உள்ளத்திலே அன்பு பெருக்காக அங்கே வெளிப்படுகின்றது. அந்த அன்பு பெருக்கு அவரை இன்றைக்கு ஞான நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த ஞானத்தை பெறுவதற்கு பக்தி கொள்ள வேண்டும். அந்த பக்தியை இந்த நூல் எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றது. கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அதே போன்றுதான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கலர்க்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் வெதும்பி. அப்ப உள்ளம் வெதும்பி கண்ணீர் ததும்புதல். அப்ப பக்தி ஞானம் என்பது நாங்கள் வெளியிலே தேடுகின்ற ஒரு விடயம் அல்ல, அது எங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்களுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர்தம் சிந்தையுள் உள்ளானை. அப்ப ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரத்தோடு இறைவனை சிந்திக்கின்ற போது எங்களுக்குள்ளே அவன் வருகின்றான். அப்ப அத்தகைய சிந்தனையை கொண்டருவதிலே இந்த ஞான சுடர் எங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த ஞான சுடரை நாங்கள் தரிசித்து வருகின்றோம். அந்த தரிசனம் எங்களை இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அப்ப உண்மையிலேயே நாங்கள் இந்த நூல்களை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற போது அதனுடைய கருத்தை முதலிலே அறிய வேண்டும். அந்த கருத்தை அறிந்து அதற்கு அடுத்த நிலையிலே அதனை எங்களுக்குள்ளே உணர வேண்டும். அதன் மணிவாசகர் தெளிவாக சொல்லுகின்றார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்துள். அப்ப சிவபுரத்துக்குள்ள யாரெல்லாம் போவார்கள் என்றால், இந்த சொல்லிய இந்த கருத்துக்களை யார் பொருள் உணர்ந்து சொல்கிறார்களோ அவர்கள் அங்கே செல்வார்கள். அப்ப அத்தகைய உயர்ந்த ஒரு ஞான பொக்கிஷமாக இந்த ஞான சுடர் அமைந்திருக்கிறது. அந்த ஞான சுடரை வெளியிட்டு உரை செய்து வெளியிட்டு வைப்பதிலே உண்மையிலேயே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தானாக வந்து சேருகின்ற விடயங்கள். அதான் இந்த வள்ளுவர் சொன்னார், தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இன்றைக்கு இந்த ஞான சுடரை நாங்கள் கையிலே எடுத்திருக்கிறோம் என்றால் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பேறு. இந்த பேறு இன்னைக்கு வந்ததல்ல, அது தவமும் தவமுடையார்க்கு ஆகும். ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் ஒரு புண்ணிய பேரை செய்திருக்கிறோம். அந்த புண்ணிய பேறு காரணமாக இன்றைக்கு இந்த நூலை தொட்டு வெளியீட்டுரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த சுடர் என்றால் உண்மையிலே அது சாதாரணம் அல்ல, அது பெரிய ஒரு ஒளி. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி வேண்டும். நாங்கள் இருளிலே இருந்து ஒளிக்கு வர வேண்டும், அறியாமையிலே இருந்து ஒளிக்கு வர வேண்டும். அத்தகைய ஒளி வடிவமாகத்தான் இந்த முருகக் கடவுள் தோன்றியிருக்கின்றார். அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் ஆங்கு உலகம் உய்ய. அப்ப ஏன் இந்த முருகக்கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால், நாங்கள் எல்லாம் உய்தி பெற வேண்டும், நாங்கள் எல்லோருமே மாறிலா மகிழ்ச்சியிலே மலர்ந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து முருகன் ஒளி வடிவிலே தோன்றினார். அத்தகைய அந்த இறைவனுடைய அந்த மெய் அறிவு சுடரை, அந்த மெய்யான ஒளியை பரப்புகின்ற ஒரு நூலாக இந்த ஞான சுடர் அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த ஞான சுடரனுடைய அந்த அட்டையை பார்க்கின்ற போதே எங்களுக்கு ஒரு தெய்வீகம் எங்களுக்குள்ளே ஏற்படுகின்றது. இங்கே மிகவும் சிறப்பான முறையிலே முருகனுடைய
அழகிய அந்த வர்ண படம் இருக்கின்றது பின்பக்கத்திலே. அங்கே அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், உன்னுடைய அழகை காண்பதற்கு எனக்கு 2 கண்கள் போதாம், 4000 கண் படைத்திலனே நான் முகனே என்று கேட்கின்றார். அத்தகைய ஒரு அழகு பொலிவோடு இந்த முருகனுடைய அந்த எழில் நிறைந்த அந்த படம் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அடுத்து இங்கே வேலாயுதத்தை பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த புத்தகத்துக்குள்ளே போவதற்குரிய பணி எனக்கு இல்லை, அது மதிப்பீட்டுரையிலே அந்த விடயங்கள் அங்கே தெளிவாக வந்து சேரும். இருந்தாலும் என்னுடைய மனதிலே கவர்ந்த அந்த விடயத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த மதிப்பீட்டுரை செய்ய வந்திருக்கிற சான்றோரிடம் நான் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ இந்த முருகனுடைய அந்த வேலினுடைய வடிவம் சாதாரணமானது அல்ல. இந்த வேல் ஒரு ஞானத்தினுடைய அடையாளம், எங்களுடைய அறிவினுடைய அடையாளம். இந்த வேலினுடைய முனைப்பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும், பரந்ததாக இருக்க வேண்டும், ஆழமானதாக இருக்க வேண்டும். அந்த அறிவினுடைய அடையாளமாக, ஞானத்தினுடைய அடையாளமாக இந்த வேல் அமைந்திருப்பதை பாருங்கள். வேலனுடைய முனைப்பகுதி கூர்மையாக இருக்கிறது, அடுத்து அது பரந்து அகன்று இருக்கின்றது, அடுத்து அதனுடைய தண்டு நீண்டிருக்கின்றது. அப்ப ஒருவருடைய அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும், பரந்ததாக இருக்க வேண்டும், ஆழமானதாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த வேலாயுதம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அத்தகைய அந்த வேலாயுதம் இந்த புத்தகத்தினுடைய முகப்பிலே இடம்பெற்றிருப்பது உயர்ந்த சிறப்பை அளிப்பதாக அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த ஞானச்சுடர் வெளியீட்டோடு மட்டும் இந்த ஆசிரமம் நின்று விடவில்லை. இந்த சந்நிதியான ஆசிரமத்தினாலே இன்றைக்கு நான் நிற்கிறேன் இலங்கை பூரா, இப்பொழுதும் நான் அதில் இருக்கும்போது ஐயா அவர்கள் கதைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு எந்த இடங்களிலே என்னென்ன பணிகள் செய்ய வேண்டியிருக்கின்றது, இவ்வளவு நிதியை நாங்கள் வெளியிலே விட வேண்டியிருக்கின்றது. அந்த உயர்ந்த தர்ம காரியங்கள் இந்த ஆசிரமத்தினாலே ஆற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. கல்வி பணி, கலைப்பணி, நிவாரண பணி, மருத்துவ பணி என்று எத்தனையோ பணிகள், என் வீட்டை கூட கட்டி கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆசிரமத்தினுடைய பணிகள் உயர்ந்து நிற்கின்றது என்றால் அதற்கு பின்னாலே அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் ஐயாவினுடைய குருவருளும் அங்கே எழுந்து நிற்கின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அத்தகைய உயர்ந்த ஒரு சமூக சமய பணிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த ஆசிரமத்தினாலே வெளியிடப்படுகின்ற இந்த ஞான சுடர் என்ற நூல் ஒரு மனிதன் வாசிக்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலே அல்லது அவனுடைய வாழ்விலே உடல், உல, சமூக, ஆன்மீக மேம்பாட்டினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த நூலாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய தற்கால வாழ்க்கையிலே அந்த வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்து வருகின்றது. அதான் இடத்திலே எழுதப்பட்டிருந்தது, கொலை செய்யப்பட்ட புத்தகம் அலுமாரியில் இருக்கின்றது. கொலையாளி யார் என்றால் இந்த மொபைல் போன் தான் கொலையாளி. அப்ப இன்றைக்கு இந்த மொபைல் போன் எங்களுடைய கையில வந்ததன் பின்பு புத்தகங்கள் கொலை செய்யப்பட்டு அலுமாரிக்குள்ளே இருக்கின்றது. அதுபோல இன்னொருடத்தில் எழுதியிருந்தார்கள், இன்றைக்கு வெளியிடப்படுகின்ற புத்தகங்கள் சிறிதும் கற்பு குலையாமலுக்கு தூய கற்போடு அலுமாரிக்குள்ளே பூட்டப்பட்டிருக்கிறது. யாருமே புத்தகத்தை திறக்கவில்லை என்பதுதான் கருத்து. அப்ப இந்த நிலையிலே இது போன்ற சிறிய மாதாந்த சஞ்சிகைகள் தங்களுடைய சமய சமூக ஆன்மீக உணர்வை தூண்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அதே போன்று இதிலே நிறைய கட்டுரைகள் இருக்கின்றது. அந்த விடயங்களை மதிப்பீட்டுரையிலே நாங்கள் அவதானிக்கலாம். இத்தகைய ஒரு மிகவும் உயர்ந்த சிறப்பு மிக்க ஒரு ஞான சுடர், இங்கே பலருடைய உழைப்பு. உண்மையிலே ஒரு நூல் ஒன்று வெளிவருவது என்பது ஒரு குழந்தை பிரசவிப்பது என்று சொல்வார்கள்.
ஒரு பிள்ளை ஒன்று கருவிலே உருவாகிவிட்டதென்றால் அந்த பிள்ளை பிறக்கும் வரைக்கும் அங்கே எத்தனையோ அவதானிப்புகள், மாதாந்தம் கிளினிக்கு கொண்டு போவார்கள், அங்கே எத்தனையோ சோதனைகள் நடைபெறுகின்றது. பிள்ளை சரியாக இருக்கின்றதா, தலை சரியாக இருக்கிறதா, கால் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அதே போன்று இந்த புத்தகம் ஒன்று நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அவதானிக்க வேண்டும், ஒவ்வொரு சொற்களையும் அவதானிக்க வேண்டும், ஒவ்வொரு வரிகளையும் அவதானிக்க வேண்டும், ஒவ்வொரு பந்தியையும் அவதானிக்க வேண்டும், ஒவ்வொரு பக்கங்களையும் அப்படியே நாங்கள் பரிசோதனை செய்து செய்து அப்படியே அந்த பிள்ளை எப்படி சுகப்பிரசவமாக பிறப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுகின்றதோ அதே போன்றுதான் ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு முன்பு நிறைய வேலைகள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த பிள்ளை எங்களுடைய கையிலே கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்புள்ள அந்த சுமைகள், அந்த வேதனைகள், இதுக்கே இருக்கக்கூடிய உழைப்புகள் அது பெரிய விடயம். அப்ப இந்த 332வது பிரசவம் மிகவும் சிறப்பான முறையிலே நல்ல ஒரு அழகான குழந்தையாக எங்களுடைய கரங்களிலே கிடைத்திருக்கின்றது. அத்தகைய உயர்ந்த அந்த பிள்ளையினுடைய பயனை நாங்கள் எல்லோருமே பெற வேண்டும். அந்த பயனை நாங்கள் பெறுகின்ற போதுதான் இந்த பிள்ளை பிறந்ததினுடைய அந்த இலக்கு அடையப்படும். அந்த வகையிலே எங்களுடைய சைவ தமிழ் பண்பாட்டு பாரம்பரியங்களை, விழுமியங்களை பாதுகாத்து எழுத்துருவிலே எதிர்காலத்திலே தொடர்ச்சியாக வருகின்ற எங்களுடைய சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இவற்றை கொடுக்கின்ற ஒரு எழுத்துருவாக்கமாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இதிலே கதைக்கிற விடயங்கள் இந்த இடத்தோடு போய்விடும். ஆனால் அதற்கு வரி வடிவம் கொடுக்கின்ற போது, அதனை ஆவணப்படுத்துகின்ற போது அது காலங்காலமாக நின்று நிலைத்திருக்கும். எங்களுடைய பழந்தமிழர்களுடைய பண்பாடுகள், பாரம்பரியங்களை நாங்கள் இன்றும் அறிகின்றோம் என்றால் அது பழந்தமிழ் இலக்கியங்கள் தான் அதற்கு காரணம். ஏனென்றால் இலக்கியங்கள் காலத்தினுடைய கண்ணாடி. அதே போன்றுதான் இந்த ஞான சுடரும் இந்த சந்நிதியான ஆச்சிரமத்தினுடைய வரலாறுகளை, சந்நிதியான ஆச்சிரமத்தினுடைய பணிகளை, இந்த சந்நிதியான ஆச்சிரமத்திற்கு கிடைத்த உயர்ந்த கௌரவங்களை எல்லாம் இந்த நூல் தனக்குள்ளே அடக்கியிருந்து இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் வருபவர்களுக்கு அந்த செய்திகளை எல்லாம் இந்த நூல் சொல்லும் என்ற செய்தியோடு, உண்மையிலே இத்தனை பெரிய சான்றோர்கள் இருக்கின்ற இந்த சபையிலே சிறியனாகிய என்னையும் அழைத்து இந்த வெளியீட்டுரை ஆற்றுவதற்கு அழைத்தமை எனக்கு அந்த திருவாசகத்திலே ஒரு வரி ஞாபகம் வருகின்றது. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தாய் என்று மணிவாசகர் குறிப்பிட்ட அந்த வரிகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி எல்லோருக்கும் ஒருவனுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு